guys, this is Nifty T. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வச்சு, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு, நம்மளோட அட்வான்ஸோட வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரேஷன், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் இன்ட்ராடேல ஆப்ஷன் மார்க்கெட்டில் எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,370 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. அதாவது எஸ்டர்டே லோவுக்கு பக்கமாக ஓப்பன் ஆகி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் எஸ்டர்டே லோவுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா 24,400. அதாவது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவாகவும், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவாகவும் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் தான் இது. ஏன்னா ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை, ஒரு இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா? ஆக்சுவலாக லோவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால லோவிலேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பித்தா ஐ வரைக்கும் போகும். அதேமாதிரி ஐ பக்கமாக ஓப்பன் ஆகி கீழே வந்ததுன்னா லோ வரைக்கும் வரும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இது. ஓகேங்களா? அது 100% நடக்குமான்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஓகேங்களா? திடீர்னு நடுவோட திரும்பி கீழே கூட ஒரு மார்க்கெட் அது மொத்தம் அந்த மாதிரி மூவ் ஆகும்ன்றதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் நம்ம என்ட்ரி, நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி போகிறது, எடுக்கிறது, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 400 மார்க்கெட் இருக்கும்போது இந்த மணியில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் இந்த மணியில் தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? 24,400 இருக்கும்போது 24,350, மேலே பார்த்தீங்கன்னா 24,450, கீழே வந்து கால் சைடு 350ன்றது இந்த மணி, மேலே பார்த்தீங்கன்னா 24,450ன்றது புட்டு இந்த மணி. ஓகேங்களா? இந்த ரெண்டு சார்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் வந்திருக்கோ அதில் தான் நம்ம போய் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். லோ பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கண்டிப்பாக கால் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் ரொம்ப அதிகம். அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே டிசைட் பண்ண முடியாது. எதையுமே முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்ட்ராடேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி 15 நிமிஷத்தில் அங்கே என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம என்ட்ரியே எடுப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? முன்னாடியே பிளான் பண்ணுறது எதுவுமே இருக்காது. உள்ளே போகணும், 15 நிமிஷத்தில் மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ட்ரி, செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு, செல்லர்ஸ் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் எங்கே எக்ஸிட் ஆகிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி உள்ளே போகலான்றது தான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம இந்த மாதிரி சார்ட்டை எடுத்து வச்சாச்சு. நம்ம பாசிட்டிவ் மார்க்கெட் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக கால் சைடு தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு காலை தான் போய் பார்த்தோம். கால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் அவனை எடுப்போம். அப்படி இல்லையா கண்டிப்பாக நம்ம வந்து புட்டை போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 24,350 தான் இந்த மணி. ஆக்சுவலாக இதான் 24,350. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எப்படி பாசிட்டிவ், அதேமாரி கால் ஆப்ஷன் தெளிவாக பாசிட்டிவ் தான் இருக்கான். எஸ்டர்டே லோ பக்கமாக ஓப்பன் ஆகி எஸ்டர்டே லோவுக்கு கீழே போய் எஸ்டர்டே லோவை உடைக்காமல் மேலே வந்திருக்கான் பாருங்கள். ஓகேங்களா? அப்போது எஸ்டர்டே லோவுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, இவனோட ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே தான் இருக்கான் இவன். ஓகேங்களா? ஓகே, அப்போது இவன் வந்து லோவை உடைக்காமல் மேலே போகணும் அப்படின்னா புட்டு வந்து ஐயை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா? அவன் ஐயை உடைக்கலான்னா இவன் லோவை உடைக்காமல் மேலே போவான். அதுதான் கான்செப்ட், அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கா புட்டு, அந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம். உள்ளே போய்ட்டு எப்படி இருந்தது, ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் 24,450 புட்டோட சார்ட்டு. இவனை பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் எப்படி பாசிட்டிவாக இருக்கணும். இவன் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இவன் நெகட்டிவாக இருப்பான், மார்க்கெட் நெகட்டிவாக தான் இவன் பாசிட்டிவாக இருப்பான். அதாவது மார்க்கெட்டுக்கு நேர் எதிராக இருக்கிறவன் தான் புட்டு, நேர் அப்படியே மார்க்கெட் என்னவோ அதே மாதிரி இருக்கிறவன் தான் கால். ஓகேங்களா? ஓகே, இவனை பாருங்கள், ஐயை உடைக்கலை, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே 15 நிமிஷத்தில். அப்போது இவன் ஐயை உடைக்கலன்னா அவன் லோவை உடைக்கக்கூடாது. அவன் லோவில் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அவன் ஐயை உடைக்காதனால இவன் லோவை உடைக்கக்கூடாது. இவன் லோவுக்கு கீழே இருந்தாலோ இல்லை லோ பக்கமாக இருந்தாலோ இவன் மேலே போயிடுவான். ஓகேங்களா? இது நம்ம இன்டெப்த்தாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்போம். ஸ்ட்ராட்டஜி வீடியோ வாங்காதவங்க அதை வாங்கி பார்த்து
ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நல்லா நீங்கள் அழகாக கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. அப்போது இவனை எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, இவன் இங்கே இருக்கிறான். அதாவது 150லேருந்து ஒரு 20 பாயிண்ட் மேலே போயிட்டான். திருப்பியும் புல் பேக் வரானா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இவன் வந்து நிற்கிறான் இந்த இடத்துல. எஸ்டர்டே லோ. ஓகேங்களா? எஸ்டர்டே லோ ஓப்பன் எல்லாமே இவனுக்கு பக்கத்தில் இருந்ததுனால இந்த எஸ்டர்டே லோவை ஒரு லெவலாக வச்சு நம்ம சப்போர்ட்டாக வச்சு எடுக்கிறோம். ஓகேங்களா? எந்த அட்வான்ஸ் லெவலும் மீட் ஆகணும்னாலும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை எடுக்கலாம். எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஐ, ஓப்பன் ப்ரைஸ் இதை வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அதனால் கண்டிப்பாக லோ ஒரு லெவலாக வச்சு நம்ம எடுக்கிறோம். 150ன்ற இடம் தான் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. 150 அப்படின்னா 15 பாயிண்ட்னா 135 நம்மளுக்கு எக்ஸாக்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வரும். ஆனால் ஆல்ரெடி ஒரு லோ பயங்கரமாக கொடுத்துருக்கிறதுனால அந்த ஸ்டாப் லாஸை வைக்காமல் 135 அப்படின்னா ஒரு இந்த லோவுக்கு கீழே வைக்கிறது சேஃபாக இருக்கும். ஒரு 2 பாயிண்ட் தள்ளி வைக்கிறது நல்லாயிருக்கும். 132 எப்போவாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி நடக்கும். பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி போகலாம். நிறைய டைம் 15 பாயிண்ட்டே கிடைக்கும். அது சூப்பர் ஸ்டாப் லாஸ். அது கொஞ்சம் தள்ளி போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் சேஃபாக வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? வச்சு நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட் உடனே கொடுத்துட்டான். அடுத்த கேண்டிலே கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? அப்புறம் இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த போனஸ் பாயிண்ட்லாம் நம்ம பிடிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து எப்போதுமே இந்த 15 பாயிண்டில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் இருக்கணும் எப்போதுமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் உடனே போடணும் நீங்கள். அப்போ தான் இந்த போனஸ் பாயிண்ட்டை நம்ம பிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் 1:2 1:3 எது போனாலும் 1:2 போனாலே மேக்ஸிமம் கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கும் அடுத்த செகண்டு. அதனால் நம்ம வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளோட டார்கெட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒன் சைடாக தான் இன்றைக்கி போச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துலையும் சொதப்பலை. மார்க்கெட் ஒன் சைட்னால் ஒரே காலே தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் சில டைமில் ஒருத்தனே பர்ஃபார்ம் பண்ணவும் செய்வான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட்டும் ப்ரீமியமும் ஒரே சினாரியில் தான் இருந்தது. ஒரு டைமில் வந்து மார்க்கெட் ஒரு சினாரியில் இருக்கும், ப்ரீமியம் ஒரு சினாரியில் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவனும் மேட்ச் ஆகிறதுக்கு 2 சைடும் மூவ் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் ப்ரீமியம் ஒரே சினாரியில் இருந்ததுனால மார்க்கெட் ஒன் சைடாகவே போச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. அதனால் கீழே வந்து திருப்பி மேலே தான் போச்சு மார்க்கெட். ஓகேங்களா? இவன் வீக் ஆனால் தான் மார்க்கெட் மூவ் ஆகும் புட்டு. அதாவது இவன் வீக் மீன்ஸ் ஒன்று இவன் எஸ்டர்டே லோ உடைக்கணும், இல்லை இவன் ஓப்பனை உடைக்கணும், இல்லை இவன் ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்கணும், ஏதாச்சும் உடைக்கணும். இவன் அட்வான்ஸ் லெவலில் உடைக்கணும். இங்கேயே ஒரு அட்வான்ஸ் லெவலும் இருக்குது 152ன்றது. ஓகேங்களா? அப்போது அவன் இது வரைக்கும் வந்தவன் இதை எதனா உடைச்சிருந்தானா புட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ். ஆனால் அவன் அதை உடைக்கல. அப்போது இவன் ஸ்ட்ராங்காகவே இருக்கான். எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் ப்ரீமியம் கரையாது, அதிகப்படியாக கரையாது. வீக்காக இருக்கிறவங்க கரைப்பாங்க. வீக் மீன்ஸ் எஸ்டர்டே லோவை உடைக்கிறது, ஓப்பனை கீழே உடைக்கிறது, அட்வான்ஸ் லோவில் கீழே உடைக்கிறதுலாம் பண்ணான் அப்படின்னா அவன் வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவன் ப்ரீமியம் அதிகமாக கரைய போகுது அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு அர்த்தம். அவன் ப்ரீமியம் மேக்ஸிமம் கரையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். ரொம்ப கன்ஃபியூஸ் கிடையாது, ரொம்ப இது கிடையாது. இந்த மாதிரி வாய்ப்பு வர இடத்துல தயவுசெய்து பண்ணுங்கள் கைஸ். ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி செட்டப்பு நம்ம 4-5 செட்டப் இருக்குது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில். அதில் இந்த மாதிரி செட்டப்பு இன்னும் 2-3 செட்டப்லாம் இருக்குது. ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓப்பனை தொட்டுட்டு திருப்பி அவன் ரிட்டன் ஆகாம பாருங்கள். அப்போ ஆப்போசிட் எடுக்கணும். அது ஒரு செட்டப். அந்த 2 செட்டப் எப்போவுமே ரொம்ப பவராக இருக்கும், சூப்பராக மூவ் ஆகும். அந்த மாதிரி எப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ஆக்சுவலாக வாரத்தில் எப்படியா இருந்தாலும் அவன் ஒரு 3-4 வாட்டி வந்துடுறான் அவன். அதுவே இப்போ ஒரு ட்ரேடு கிடைச்சாலே நம்மளுக்கு சூப்பரான ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஏன்னா அதில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், அதிக பாயிண்ட்ஸும் போகிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வேடிக்கை பாருங்கள். ஓகேங்களா? சும்மா எல்லா டைமும் எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது. என்ட்ரி நம்மளுக்கு எந்த என்ட்ரி ரொம்ப ஃபேவரட்டாக நல்லா போகுது, நல்லா நம்மளுக்கு ஒரு 10 என்ட்ரியில் ஒரு 8 என்ட்ரி சக்ஸஸ் ஆகுது, 2 என்ட்ரி மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃபெயிலியர் ஆகாத ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? ஆனால் சக்ஸஸ் ரேஷியோ தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 10 ட்ரேடில் 8 ட்ரேட் வின் ஆகுதான் சூப்பர் அது. ஓகேங்களா? 2 ட்ரேட் போனால் போட்டோம். அப்போது அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டைலில் ஒரே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி டிசிப்ளினாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் கைஸ். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ட்ரி கைஸ். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும் கைஸ். ஓகேங்களா? திருப்பும் சொல்கிறதுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும் இருக்குது. நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம்.